அனைவருக்கும் வணக்கம். இதை பாருங்கள், லட்டு செஞ்சுருக்கேன் பாருங்கள். லட்டு எப்படி இருக்குது பாருங்கள். லட்டு 1/4 கிலோ தாங்க செஞ்சேன். 10 லட்டு வந்ததுங்க 1/4 கிலோவுக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், புட்டோன்னே எப்படி வருது பாருங்கள். எப்படி வருது போங்க லட்டு. திங்கினும் போல் இருக்கா பாருங்க. சூப்பராக இருக்குங்க லட்டு. அது செம்மையாக இருக்குமா லட்டு. நடராஜி சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்தது? சூப்பராக இருக்கா? நீங்களும் இதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க. இதுனா 1/4 கிலோ, 1 கப்பு கடல மாவு, 1 கப்பு ஜீனி, ஏலக்காய், ஒரு 2-3 ஏலக்காய் வச்சு நுணுக்கி போட்டிருக்கிறேன். உப்பு கொஞ்சோண்டு போட்டேன். ஒரு துள்ளி, 1 சிட்டிகை ஆப்ப சோடாப்பு, 1 சிட்டிகை ஆப்ப சோடாப்பு அதை போட்டு எல்லாத்தையும் அடித்து கரைச்சி தோசை மாவு மாரி கரைச்சி வச்சுக்கிட்டு சாரணியில் எடுத்து வச்சு ஊற்றி, அந்த சாரணியில் ஊற்றக்குள்ளே என்ன செய்யணுன்னா, அதை அப்படியே திரும்ப திரும்ப எடுக்கக்குள்ள கழுவிட்டு அதில் நம்ம போட்டோம்னா தான் முத்து முத்தாக வரும். அதை எடுத்து ஒரு கம்பி பதம் ஜீனி 1 கப்பு ஜீனிக்கு ஜீனி முழு தண்ணி ஊற்றினா போதும், நிறையா ஊற்றக்கூடாது, கச்சிதமாக ஊற்றணும். நான் சொன்ன பிரகாரம் செஞ்சிங்கன்னா அருமையாக இருக்கும். அதை விட நல்லா பிசைஞ்சு ஒரு கம்பி பதம் அப்படியே பார்த்தோம்னா கம்பி பதம் நல்லா வளன்னு கையில் பிசு பிசுப்பு இருக்கும். நல்லா கம்பி பதம் இப்படி பார்த்தோம்னா இப்படி பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் இப்படி வித்தாப்பில் இருக்கும். அப்படியே கம்பி பதம் அப்படி இருக்கும் வந்ததுன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணணும், இதை பூந்தியை எடுத்து பாதி பூந்தி மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் கொட்டிக்கணும். இந்த பூந்தியையும் எடுத்து போட்டு பூந்தி போடக்குள்ளே அரை வேக்காட்டில் இருக்கணுங்க. அதை எடுத்து போட்டு அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊறுனதுன்னு வச்சுங்க, அருமையாக இருக்குங்க. அப்புறமேலுக்கு எடுத்து பிடிச்சோன்னு வச்சுங்க, செம்மையாக இருக்குங்க. அப்படியே நீங்கள் தண்ணி கொஞ்சோண்டு கூட ஊற்றிட்டீங்கன்னா, கரெக்டாக வராத இருந்ததுன்னா உங்களுக்கு உடனே என்ன செய்யணுன்னா, ஒரு 2 ஸ்பூனு அரிசி மாவும் 2 ஸ்பூன் அவுளையும் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அந்த இதை கலந்து பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை பாருங்களேன் லட்டு. முந்திரி திராட்சைலாம் போடலங்க இதில். நீங்கள்லாம் முந்திரி திராட்சை எது வேணாலும் போட்டுக்குங்க. ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போடலாங்க. அடுத்தவங்களுக்கு கொடுக்கவே மனசு வராதுங்க. செம்மையாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.